கருப்பாக இருக்கிற 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம கஷ்டப்படுகிற ஒரு தகப்பன், கருப்பாக இருக்கிற ஒரு கதாநாயகன், கருப்பாக இருக்கிறதுனால தனக்கு சிவப்பான பொண்ணு கிடைக்காதுன்னு இருக்கிற கதாநாயகன், 2 கேரக்டரும் இருக்குது இந்த படத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கிற கதாநாயகனுக்கு சிவப்பான பொண்ணு கிடைப்பா, கருப்பாக இருக்கிற 2 பொண்ணுகளுக்கு ட்வின்ஸ், அந்த பிள்ளைங்க உண்மையிலே அதுக்கு 2 ட்வின்ஸ் தான், படத்துலையும் அப்படி தான். அவங்களுக்கு சிவப்பான 2 கணவன் வருவாங்க. நிறம் என்பது ஒரு மோசமானது அல்ல, நிறத்தை வச்சு மதிப்பிடக்கூடாது, இதுதான் இந்த கேரக்டர்னு சொல்லி தான் அவரையும் கூப்பிட்டாங்க. எனக்கு தெரியும். ஆனால் கதை போக்கு 3.5 மணி நேரம் படம், இதற்கான அவென்யூஸை விட்டுட்டு அது வேறு ரூபத்தில் போயிடுச்சு. இப்போ சொல்லும்போது தொடங்கும் போது என்ன இருந்ததுன்னா இதுதான், அதனால தான் அவர் அதை ஒத்துக்கிட்டார். ரெண்டாவது அங்கவை சங்கவை அவமானப்படுத்திட்டாங்க. எந்த இலக்கியத்திலையுமே பாரி மகளிருக்கு அங்கவை சங்கவைன்னு இலக்கிய சான்று இல்லை, பின்னாடி வந்த கதைகளை தான். அப்படியே இருந்தாலும் படத்தில் இவர் பேர் தொண்டைமானே தவிர இவர் பேர் பாரி கிடையாது, இவரை தொண்டைமான்னு தான் பேர் வைப்பாங்க, எனக்கு ராமலிங்கம்னு பேர் வைப்பாங்க. இதுதான் பாரி மகளிர்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ அங்கவை சங்கவைன்ற பேர் உலகத்தில், இப்போ ராஜான்ற பேர் நீங்களே சொல்கிறீங்க எல்லா இடத்துலையும் இருக்குன்னு, அதுக்காக அவர் என் பேரை ஏன் வச்சாருன்னு நான் சொல்ல முடியுமா? இது எல்லாமே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுறதுன்னா எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் படம் ரிலீஸ் ஆன புதுசில் ஒன்றும் ஆகலை, பட் ஓவர் பின்னாடி எல்லாரும் திட்டினாங்க, தாறுமாறாக திட்டினாங்க. சாலமன் பாப்பையா தொடர்ந்து 13 வருஷம் திருக்குறள் பேசினார், சங்க இலக்கியம் பேசியிருக்கிறாரு, என்னென்னவோ தொலைக்காட்சியில் அறிமுகம் பண்ணியிருக்கிறார். அந்த அறிமுகத்தெல்லாம் அவர் செஞ்சப்போ பாராட்டுறதுக்கு மனம் இல்லை. டிவியில் இது அங்கவே சங்கவேன்னு சொன்னோடனே சினிமாவில் வந்தோடனே இதுக்கெல்லாம் திட்டுறதுக்கு நம்ம மக்கள் நேரம் இருக்காங்க. அவரும் சேர்ந்துட்டாருங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆதங்கத்தை. முதலில் கதை எப்படி சொல்லப்பட்டதுன்னா இப்படி நீங்கள் இப்போ இதை யோசிச்சு பாருங்க, அது கரெக்டாக இருக்கு, யோசிப்பது கரெக்டாக இருக்கு. ஏன்னா ஸ்ரேயா அந்த இதை பாருங்க இதைத்தான் அவங்க சொன்னாங்க. இந்த 2 பேருக்கும் 2 பொண்ணுங்க வரும், எல்லாருக்கும் திருமணம் நடக்கும், சுபமாக முடியும்னு சொன்னாங்க. ஆனால் படப்போக்கில் அது எடுக்கப்படலை. நாங்கள் போய் எப்படி சண்டைக்கு நிற்க முடியும்? எங்களுக்கும் அது பெரிய அனுபவம். நீங்கள் பேட்டிக்கு கூப்பிடுறீங்க சார், உங்கள்கிட்ட போய் திடீர்னு நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வைங்க, நான் பாதியில் எந்திரிச்சு சட்டையை கழட்டி போட்டு இதை மைக்கை கழட்டி போட்டு நான் அரசியல்வாதியா, இனிமேல் பேட்டி இதை நிறுத்து அதை நிறுத்து நான் சொல்ல முடியுமா? நான் எங்களுக்கு அன்னைக்கு ஏவிஎம் படம், ரஜினி சாரு கூப்பிட்றேன், அவங்க இது சங்கர் டைரக்ஷன், ஏஆர் ரகுமான், இப்படி தான் எங்களுக்கு தோணுமே தவிர இதெல்லாம் சரி பண்ணாதான் நான் வருவேன்னு அன்னைக்கு எங்களால் சொல்ல முடியாது. பின்னால் இந்த அனுபவங்களால் தான் நான் சொன்னேன், என்னை கூப்பிட்டா ஐயா அந்த படத்தோட இனிமேல் என்னை யாருமே கூப்பிடாதீங்கன்றார். யாரோ கூப்பிட்டாங்க, இனிமேல் நான் நடிக்கவே மாட்டேன். இல்லை இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் எப்படியும் ஒரு படத்தில் வந்துடும். அவங்க வீட்லேயுமே அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க, உங்களுக்கு ஏங்க இலக்கியம் பேசிட்டு போங்க, பட்டிமன்றம் பேசிட்டு போங்க, எதுக்கு சினிமான்னு சொல்லி. அதனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு படம் கூட வரல, நானாவது ஒரு 10-15 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ படங்கள்லாம் உங்களுக்கு ஒரு இது இருக்குது ஐடியா, இதை என்ன ஆனாலும் பண்ணக்கூடாது அப்படின்னு. பேச்சில் உங்களுக்கு அந்த மாதிரியானது இருக்கா? நம்ம இந்த சில பாயிண்ட்ஸ்லாம் சில பேர் தொடராங்க, பட் நம்ம தொடரணும் அவசியம் கிடையாது, இது எனக்கு ஒரு வரையறை இருக்குது, திஸ் இஸ் மை லைன், இதுதான் என்னோட கோட்டை, இது தான் நான் பண்ணக்கூடாது, இது தவறான விஷயம். நிச்சயமாக அதை தம்பி நாங்களும் சில வரையறை வச்சுக்கிட்டு தான் பேசணும். எல்லா டாப்பிக்கையும் எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. நான் என்னோடய பேச்சில் குறிப்பாக அமங்கல சொற்கள் நான் பயன்படுத்த மாட்டேன். காமெடிக்காக கூட ரொம்ப கேவலமான விஷயங்களை எடுத்து சொல்ல மாட்டேன். நான் அது ஒரு நேரியாமல் ஏதாவது வந்திருந்தால் உண்டு, நான் பல வருடங்களாகவே அதை நினைவில் வச்சுருக்கேன்.